ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுக்கிற முன்னுக்கு என் உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு சீக்கிரம் இருந்துச்சுன்னா அது வந்து நான் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லிட்டு உங்களில் சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 30 நாள் 30 இன்சூரன்ஸ் ஃபேக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மைதாங்க, சில பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வந்து யோசிப்பாங்க, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இல்லைனா வந்து எனக்கு வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ண வந்து என்னோட பேமெண்ட் வந்து ஒன்று அதிகமாக போகும், இல்லைனா வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு சீக்கிரம் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து ஒரு பாலிசி வந்து எடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதே டைமில் அவங்க கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர டைமில் வந்து அவங்க பாலிசி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க கிளைம் பண்ணுற டைமில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு சீக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து அவங்க செக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அவங்க சஸ்பிஷியஸாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தாங்க இங்கே வந்து வாய்ப்புகள் கூட. அதனால தாங்க நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சீக் இருந்தாலோ இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருந்தாலோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் கிளைம் பண்ணுற டைம்னு சொல்லிட்டு வரும்போது உங்கள் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு பெட்டருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக பயன்பெறுவாங்க. அன்பியும் பகிர்வோம், அறிவியும் பகிர்வோம். நன்றி.